இன்னைக்கு ஒரு குட்டி மார்னிங் vlog பார்த்துடலாமா? காலையில் பனி அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. இந்த விண்டோவில் பார்த்தாலே தெரியும் மிஸ்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் 10 to 15 டேஸில் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த பனியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் காலையில் வந்து புல்லட் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கீ, எனி பிளாக் காஃபி பவுடர், கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக எடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, வாரத்துக்கு 3 டைமாவது எடுத்துக்கோங்க. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எவ்வளோ பேர் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு லிஸ்ட்டில் முதல்ல இருக்குது என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அவ்வளோதான். ஏன்னா நியூ இயர் ஸ்டார்டிங்லேயே நிறைய ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து நெய் தோசை நம்ம பண்ண உடுப்பி சாம்பார் தான் கொடுத்தேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ 7:30க்கு மேலே தான் கோலமே போட்டேன். இந்த ராகி அம்பளி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் ராகி கூழ் சொல்லுவோம்ல. ஸோ நாளே ராகி கூழ், அதுக்கப்புறம் கேர்டு, கொஞ்சம் மீதமான ரைஸ், கஞ்சி, அதுக்கப்புறம் வெந்தயம், கொஞ்சமாக வந்து வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இதில் நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்கும்போது இதை நீ கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு திணிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட முடியலாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாவது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டை வந்து அவங்க பழகிப்பாங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே சண்டே அவங்களோட சாய்ஸு என்ன வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ இந்த வெள்ளைக்கொண்ட கடலை குருமா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வாழைக்காய் கிரேவியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் இன்றைக்கி பண்ணி கொடுத்தேன்.